நீங்க என்னைய மாதிரியான ஒரு ஆள்ன்னு சொன்னா, என்னைய போல ஒரு ஆள்ன்னு சொன்னா, குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறான்? அவனது குர்ஆன் வார்த்தையின் மூலமாக, அரபு குர்ஆன் வார்த்தையின் மூலமாக உண்மையிலேயே என்ன சொல்ல வருகிறான் என்பதை நீங்க தெரிஞ்சு கொள்ள பிரியப்படுவீங்க, விருப்பப்படுவீங்க. இந்த மார்க்க மதங்கள் மூலமாக, அதாவது சுன்னி, ஷியா என்ற வேறுபாடான, அதுக்கப்புறம் அஹ்மதி அப்படி இப்படின்றலாம் இருக்குது இல்லையா? அந்த வேறுபாடுகளை தவிர்த்து அந்த மூலமாகவோ, அடுத்தது வந்து அ உலமாக்கள் கண்மூடித்தனமாக அம் இந்த அவர்களின் இமாம்கள் எழுதி வைத்திருக்கிற அந்த வார்த்தையின் மூலமாக இல்லாமலோ, அல்லது காலங்காலமாக தொன்று தொட்டு சொல்லப்பட்டு வரும் வார்த்தை என நம்பிக்கொண்டு அதை பின்பற்றும் அதை நம்பிக்கொண்டிருக்கும் மூலமாகவோ இல்லாமல், அல்லாஹ் உண்மையிலேயே அல்லாவின் வார்த்தையின் மூலம், இந்த அரபிக் வார்த்தையின் மூலம், குர்ஆனின் அரபு வார்த்தையின் மூலம், ஒவ்வொரு சொற்களின் மூலம் அல்லாஹ் உண்மையிலேயே என்னதான் சொல்ல வர்றான் அப்படின்னு தெரிஞ்சு கொள்ள உண்மையிலேயே பெரும்பான்மையானவர்களுக்கு இருக்கக்கூடும். இருந்தாலும் அவைகளை தெரிய விடாமல் சில பெரும்பான்மையான உலமாக்கள் சுத்தி கொண்டிருக்கிறாங்க. அவங்க வந்து மனிதர்களை யோசிக்க விட மாட்டாங்க. தேவையில்லாத எல்லாம் சொல்லி அப்படியே மூளையை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இப்போ நாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டா, முஸ்லிம் எல்லாரும் முஸ்லிம், நான் முஸ்லிம், நீ முஸ்லிம், நான் முஸ்லிம்னு சுத்தி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? இப்போ நான் குர்ஆனை மாத்திரம் பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லிம். சரியா? உங்களில் பெரும்பான்மையானோர் சுன்னி, ஹதீஸும் குர்ஆனையும் சொல்லி போட்டு பின்பற்றக்கூடிய பெரும்பான்மையானவர்கள் இல்லையா? முஸ்லீம்கள்னு சொல்லிக்கொண்டு தெரியுவீங்க. இந்த ஷியாக்கள் வந்து அவர்களின் வழிதான் சரி, அவர்களின் 12 இமாம்கள் சொல்லி போட்டு போனது சரி என்று சுற்றி கொண்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி அஹ்மதியா, தேவ்பந்தி அப்படி நிறைய இருக்கிறாங்க. அதே போல் நிறைய குரூப்கள்லாம் இருக்குது. இவர்கள்லாம் முஸ்லீம்னு தான் சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இப்போ உண்மையிலேயே அல்லாஹ் முஸ்லீம்கள்னு சொல்லக்கூடியது என்ன அர்த்தம்? அல்லாஹ் சொல்லணுமே, நீ தான் முஸ்லீம் அப்படின்ட்டு அல்லாஹ் தான் சொல்லணும். இது உண்மையிலேயே குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான்னு சொல்லியிருக்க நாங்கள் ஆராய்ச்சி செஞ்சு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வேறுபாடு, இந்த மத வேறுபாடுகள், தேவையில்லாத மதுஹபுக்கள், அடுத்தது வந்து மூட நம்பிக்கைகளின் மூலமாக வந்தது, இவைகளை எல்லாம் தவிர்த்து இந்த குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் என்பதை நாங்கள் விரிவாக, தெளிவாக இந்த குர்ஆனை ஆராய்ச்சி செய்து பார்ப்போம். அதுவும் நாங்கள் குர்ஆனில் எப்படி போகிறோம்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்க்கும் முன்னாடி இருந்து இஸ்லாம் என்றால், இந்த முஸ்லீம்கள் என்றால், இஸ்லாம் அல்ல, முஸ்லீம்கள் என்றால், ரசூலுல்லாவுக்கும் முன்னாடி இருந்து முஸ்லீம்கள் என்றால் என்ன என்று தெரிஞ்சு கொள்ள போகிறோம். ரசூலுல்லாவும் முஸ்லீம், அவருக்கு முன்னாடி இருந்த நபிமார்களும் முஸ்லீம் தானே. அப்போது இந்த முஸ்லீம் என்றால் என்னது, என்ன அல்லாஹ் சொல்ல வருகிறான் என்பதை நாங்கள் இந்த வீடியோவில் ஆராய்ச்சி செய்ய போகிறோம். இது நாங்கள் பார்ப்போம். இந்த அருமையான ஒரு சூறா, இந்த சூறாவில், இந்த ஆயால், அருமையான இந்த ஆயால் அல்லாஹ் திட்ட தெளிவாக சொல்லியிருக்கிறான். ஆனால் ஒரே ஆயால் எப்படி திட்ட தெளிவாக சொல்லுவான்? அதை தான் தெரிஞ்சு கொள்ளணும். இந்த சூரா நஹல் சாப்டர் 16, இந்த 16வது வசனம், சூரா நஹல் 16வது பாகம் 123வது வசனம் அப்படி தான் நினைக்கிறேன். சாப்டர் 16 verse 123. இதை நாங்கள் இந்த வசனத்தை உடைத்து அதன் வேருக்கு, ரூட் வேர்ட், அரபு வார்த்தைகள் எல்லாம் ரூட் வேர்ட் படி பிரிக்கப்பட்டுள்ளது. இந்த ரூட் வேர்ட் படி போய் அதை தெரிந்தெடுத்து, அதை பிழிந்து கசக்கி, அதை என்னதான் நல்லா சொல்லியிருக்கிறான் என்பதை அடியோடு அறுத்தெடுப்போம்.
இல்லைங்களா? அடியோடு அறுத்தெடுப்போம். எடுத்து அதன் வார்த்தையை அறிந்து அதை பின்பற்றதுக்கு நாங்கள் ஃபாலோ முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இதன் மூலமாக தெரிஞ்சு கொள்வது கோல் என்னன்னு கேட்டால், அல்லாஹ் சொல்கிறத மட்டும் செய்யக்கூடிய, அல்லாவுக்காக இருக்கும் மட்டும் அல்லாவை மட்டும் பின்பற்றக்கூடிய உண்மையான முஸ்லிம்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி பின்பற்றினாரோ அதே மாதிரி பின்பற்றக்கூடிய ஒரு முஸ்லீம்னு சொல்லக்கூடியதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறோம் இந்த குர்ஆன் ஆயாவிலிருந்து. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஊது பில்லாஹி அன் அகூன மினல் ஜாஹிலீன். சலாமுன் அலைக்கும். நான் மிச்சங்காலமாக வீடியோ போடல. கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வீடியோவே போட கிடைக்கல. நான் குர்ஆனை படிக்கிறதுலையும், அடுத்தது வேறு வேறு தொழில் அது இது அப்படின்னு சொல்லிட்டு காலங்கள் உருண்டோடி போனதுனால எனக்கு நேரம் கிடைக்க இல்லை. இன்ஷா அல்லாஹ் வரும் நாட்களில், எல்லா மாதங்களில், வருஷங்களில் முழுசாக வீடியோக்களை தொடர்ந்து போடுறதுக்கு ஒரு ஐடியா பண்ணி வச்சுருக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நான் போடுவேன். இப்போது ஒவ்வொரு குர்ஆன் வார்த்தைக்கும் வசனத்துக்கும் உங்களுக்கு அர்த்தத்தை நான் சொல்லித்தரேன். அதுக்கும் டீப்பான அர்த்தங்களை நாங்கள் பார்ப்போம். இந்த குர்ஆன் வார்த்தை அல்லாஹ் ரசூலுல்லாவுக்கு நேரடியாக கட்டளையிடுகிறான். சும்மா அவ்ஹைனா இலைக்க, பின்னர் நாம் உமக்கு வஹி அறிவித்தோம். இப்போ நான் இதை உடைச்சி இந்த தமிழில் இந்த மறுபக்கத்துலேருந்து தான் வரும். அதனால் உடைச்சி தான் இதை சொல்ல போகிறேன் முறைப்படி. அதை நாங்கள் புறைக்கு மறுபக்கத்துக்கு பிரட்டிக்கொள்வோம். சரியா? என்ன கேட்டால் அப்படி சொன்னால் தான் அது சரியாக வழங்கும். சும்மா அவ்ஹைனா இலைக்க, பின்னர் நாம் உமக்கு, இலைக்க உமக்கு ரசூலுல்லாஹ் உமக்கு அறிவித்தோம். அனித்தபி மில்லத இப்ராஹீம, பின்பற்றுமாறு இப்ராஹிமின் மார்க்கத்தை. மில்லத் என்று சொன்னால் மார்க்கம் என்று தமிழ் வார்த்தை உண்மையிலே நல்லா வருது. அதையே நாங்கள் வச்சுக்கொள்வோம். பின்பற்றுமாறு இப்ராஹிம் மார்க்கத்தை. அனித்தபி மில்லத இப்ராஹீம ஹனீஃபன், உண்மையின் பால் சாய்ந்தவராக. சும்ம அவ்ஹைனா இலைக்க அனித்தபி மில்லத இப்ராஹீம, இப்ராஹீமின் மார்க்கத்தை நாம் உமக்கு பின்பற்றுமாறு வஹி மூலம் அறிவித்திருக்கிறோம். உண்மையின் பால் சாய்ந்தவராக, ஹனீஃபன். வமா கான மினல் முஷ்ரிகீன், அவர் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. இதுதான் இந்த குர்ஆன் ஆயா. இப்போ இந்த குர்ஆன் ஆயாவை விளங்கி கொள்றதுக்கு, குர்ஆன் வசனத்தை விளங்கி கொள்றதுக்கு நாங்கள் கட் பண்ணி வேற புட்டிங்கி எடுக்க போகிறோம். இது ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் நேரடியாக கொடுத்திருக்கும் கட்டளை. அந்த கட்டளை ரசூலுல்லாஹ்க்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே கட்டளை தான் எமக்கும். தெரிந்து கொள்க, ரசூலுல்லாஹ்க்கு என்ன கட்டளையோ அதே கட்டளை எமக்கும் இந்த இடங்கள்ல. சரியா? அல்லாஹ் இந்த குர்ஆன் வசனத்தில் ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் கட்டளை இடுகிறான். கட்டளை இடுகிறான். உங்களுக்கு உண்மை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால், நீங்கள் உண்மையை வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு உண்மை மாத்திரம் வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் இப்ராஹிமை பார்க்க வேண்டும் என்று. இப்போ இப்ராஹிமை பார்ப்பதுன்னு சொன்னால் அது எப்படி பார்க்குற? இப்போது இப்ராஹிம்னு சொல்கிறவர் ஏன் அவ்வளோ முக்கியமான ஆள்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் அவ்வளோ முக்கியம்? அவர்கிட்ட என்னதான் இருக்குது? அதை இந்த வசனத்தில் வர 3 வார்த்தைகள் இருக்குது. அந்த 3 கீ பாயிண்ட்ஸ், இந்த இம்பார்ட்டண்டான முக்கியமான இந்த 3 வார்த்தைக்கு, இந்த 3 வார்த்தை உங்களுக்கு முழு மார்க்கத்தையும் சொல்லித்தரும். உங்களோட வாழ்க்கையின் ஃபேக்டரி செட்டிங்ஸுக்கு எப்படி போகுதுன்னு சொல்கிறத பார்க்குறது தான் இந்த குர்ஆன் ஆயா. நீங்கள் ஃபோனில் எப்படி ஃபேக்டரி செட்டிங் பார்ப்பீங்களோ, அது எப்படி போகணும்னு செட்டிங்ஸ் எங்கே போகணும்னு சொல்லிட்டு பார்ப்பீங்களோ, அது மாதிரி உங்களோட அந்த ஃபேக்டரி செட்டிங்ஸ் அப்படி தெரியுமா? நீங்கள் அதை ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே அப்படியே எல்லாம் அந்த கம்பெனியால் எப்படி தந்தானோ அதே மாதிரி வந்துடும். அதே மாதிரி உங்களோட லைஃப்பில் நீங்கள் உங்களோட ஃபேக்டரி செட்டிங்ஸுக்கு போகணும்னு சொன்னால் அது எப்படி போகணும்னு சொல்லி போட்டு எங்களுக்கு தெரியாது. அதை தெரிஞ்சு கொள்றதுக்கு இந்த வசனம் போதும்.
அது எப்படி போகிறோன்னு பார்க்குறதுக்கு. அதை குர்ஆனில் இந்த வசனம் மூலமாக அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். இதை நாங்கள் வேறு மூலம் போய் முழுசாக பார்ப்போம். சும்மா அவுஹைனா இலைக்க, வஹி மூலமாக அறிவித்திருக்கிறோம், உங்களுக்கு வஹி மூலமாக அறிவித்திருக்கிறோம். மேலும் மேலும் அவுஹைனா இலைக்க, வஹி மூலமாக உமக்கு அறிவித்திருக்கிறோம். வஹி இப்போ அவுஹைனா, இந்த வார்த்தை அவுஹைனா அப்படின்னு சொன்னால் வஹி இறைவனின் அறிவிப்பு. இந்த வஹின்னு சொல்கிற வார்த்தைக்கு தானே அவுஹைனா இந்த வஹின்னு சொல்கிற வார்த்தை அவுஹைனான்னு வரும். இப்போது இந்த வஹின்னு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் என்னான்னு கேட்டால் இறை அறிவிப்பு, இறைவன் உங்களுக்கு அறிவிக்கிறது தான் இந்த வஹி. வி ரிவீல்டு, வி இன்ஸ்பயர்டு. அவுஹைனா இன்ஸ்பயர்டு. இந்த வஹின்னு சொல்கிறது இன்ஸ்பைரேஷன், உங்களுக்கு அல்லாஹ் மூலம் உங்களுக்கு அறிவிப்பாக வருகிறது. இந்த ரூட் லெட்டர் என்னான்னு கேட்டால் வேர் எழுத்துக்கள் வாவ் ஹே யா, வ ஹ யா. இந்த வ ஹ யா, இந்த வேர் எழுத்துக்கள் என்ன அர்த்தம் என்னன்னு கேட்டால் செய்கை காட்டுவது, விரைவாகவும் நுட்பமாகவும் தொடர்பு கொள்ளுவது. விரைவாகவும் நுட்பமாகவும் தொடர்பு கொள்வது. இந்த குர்ஆன் படிக்க பார்த்தா இதில் அர்த்தம் என்னன்னு கேட்டால் இறைவனிடமிருந்து தீர்க்கதரிசிகளுக்கு, அதாவது நபிமார்களுக்கு, தீர்க்கதரிசிகளுக்கு வரும் நேரடியோ நேரடி இல்லாமலோ விரைவான மற்றும் மறைவான அறிவிப்பு பரிமாற்றத்தை குறிக்கிறது. உங்களுக்கு கம்யூனிகேஷன் அல்லாஹ்கிட்டேருந்து வருது, கம்யூனிகேஷன் மெசேஜ், அல்லாஹ்கிட்டேருந்து மெசேஜ் வரேன்னு சொன்னால், நீங்கள் ஒரு நபி என்று சொன்னால் உங்களுக்கு அல்லாஹ்கிட்டேருந்து என்ன மாதிரி மெசேஜ் வருதுன்னு சொல்லி போட்டு அந்த மெசேஜ் மெத்தட் தான் இந்த வஹி. உங்களுக்கு அல்லாஹ் இந்த வாட்ஸ்அப்பில் அனுப்ப போகிறதில்ல. உங்களுக்கு உள்ளேயே தோணும், அல்லாஹ் உங்களுக்கு உள்ளேயே உதிர்ப்பை ஏற்படுத்துவான். அது அல்லாஹ்கிட்டேருந்து வர்றதுன்னு சொல்லி போட்டு உங்களுக்கு 100% தெரிய வரும். அப்படி இல்லாட்டி மலக்குமார்கள் மூலமாக அறிவிப்பான். அப்படி இல்லாட்டி ரூஹுல் குத்தூஸ் ஜிப்ரில் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அறிவிப்பான். அதுதான் இந்த வஹி. அனித்தபிஹ் பின்பற்றுவீராக, இத்தபிஹ் பின்பற்றுதல். அனித்தபிஹ் என்றால் பின்பற்றுங்கள், பின்பற்றுமாறு கூறுகிறோம், பின்பற்றுங்க, இதை பின்பற்றுங்க, அதை பின்பற்றுங்க. அனித்தபிஹ் டு ஃபாலோ, இதை பின்பற்றுங்க. இத்தபிஹ் அப்படின்னு சொன்னால் ஃபாலோ, பின்பற்றுதல். இதில் ரூட் லெட்டர் என்னான்னு கேட்டால் வேர் எழுத்து தே பே ஐன் த ப அ. இதில் அர்த்தம் என்னான்னு கேட்டால் ஒருவரின் கால் தடங்களை பின்பற்றி நடப்பது. ஒருத்தர் வழியை அவரை பின்பற்றுவது, ஒருத்தர் அந்த வழியை அடிமேல் அடி வைத்து பின்பற்றுவது தான் பின்பற்றுவது, அல்லது பின்னே சொல்வது, தொடர்ந்து செல்லுவது. இது ஏற்கனவே அமைக்கப்பட்ட ஒரு பாதை. இத்தமை என்பது ஏற்கனவே அமைத்து வைத்து இருக்கும் பார்வை, பாதை ஏற்கனவே அமைத்து வைத்திருந்தால் மாத்திரம்தான் இந்த பாதையை உங்களுக்கு பின்பற்ற முடியும், இல்லையா? ஒருத்தர் ஒரு பாதை ஒன்றை அமைச்சு வச்சுருந்தால் மட்டும்தான் அந்த பாதையை பின்பற்றிடும். அப்போது அந்த பாதைக்கு அதுக்கு சொல்கிறது என்னன்னு கேட்டால் இத்தபே என்று சொன்னால் புதுசாக நீங்கள் செய்கிற பாதை அல்ல, ஏற்கனவே உங்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கும் பாதை, அமைத்து வைத்திருக்கும் பாதையில் நீங்கள் போகிறது. நீங்களாக பாதை செஞ்சு கொண்டு போகிறதல்ல, அமைத்து வைத்திருக்கும் பாதையில் போகிறது. அதுக்கும் சும்மா போகிறது இல்லை, பணிவுடன், ஒபீடியன்ஸாக பணிவுடன் பின்பற்றும். பணிவுடன் நல்ல கவனமாக பின்பற்றி அந்த அடி மேல் அடி வைத்து பின்பற்றி தொடர்ந்து போகிறதுக்கு தான் சொல்கிறது இத்தபே. மற்ற வார்த்தை என்னன்னு கேட்டால் மில்லத்த இப்ராஹீம். மில்லத்த இப்ராஹீம் என்றால் இப்ராஹீமின் மார்க்கம். இந்த இங்கிலீஷில் ரிலிஜன்னு வரும். இந்த ரிலிஜனை விட தமிழில் மார்க்கம் சொல்கிறது அழகாக பொருந்தும். ஏன்னு கேட்டால்
மார்க்கம் என்றால் வழி என்றுதான் அர்த்தம். மதம் அல்ல. மதம் என்றால் பைத்தியம். மதம் இன்னொன்று மதம்னு சொன்னால் இன்னொருத்தரோட ஒப்பீனியன், அவரோட யூகங்கள், அவர் சொல்கிறத அவராக பார்த்து சொல்கிறாரு, அதுதான் அது அவரோட மொழி. இப்போ என்னோட ஒப்பீனியன் மாதிரி இன்னொருத்தரோட ஒப்பீனியன், அதுதான் மதம். மதம்னு சொன்னால் பைத்தியமும் தான். நிறைய பேருக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கிறது அதனால தான். மத பைத்தியங்கள் எல்லாம் பிடிச்சிக்கிறது, எல்லாம் ஊர் முழுக்க திரிகிறானுங்களே, எல்லாம் மத பைத்தியர்கள். அப்போது மில்லத்த இப்ராஹிம்னு சொன்னால் இப்ராஹீமின் மார்க்கம். மில்லத்த என்றால் மார்க்கம் அல்லது பாதை. அத மீம் லாம் லாம் வேறு எழுத்துக்கள், மீம் லாம் லாம், ம ல ல. இதில் அர்த்தம் சரியான இன்ட்ரெஸ்டிங். எப்படின்னு கேட்டால், ஏன்னு கேட்டால், அம்லா அப்படின்னு சொன்னால் டிக்டேஷன், ஒப்பித்தல். உங்களுக்கு டிக்டேட் பண்ணப்படுகிறது. இந்த கடிதம் ஒன்று எழுதணும்னு சொன்னால் அதை டிக்டேட் பண்ணப்படும் இல்லையா? ஒருத்தர் சொல்ல நீங்கள் எழுதுவீங்க, அவர் சொல்கிறத சொன்ன மாதிரியே நீங்கள் எழுதுவீங்க, அதுதான் டிக்டேஷன். தமிழில் எனக்கு சரியான வார்த்தை தெரியாது, அம்லா. இந்த அம்லாவின் வார்த்தை தான் உங்களுக்கு மில்லா என்று இங்கே தரப்பட்டிருக்குது. இந்த மில்லான்னு சொல்கிறது என்னன்னு கேட்டால், டிக்டேட்டட் பாத், டிக்டேட்டட், இந்த டிக்டேட் செய்யப்பட்ட பாதை. அப்போது ஒப்பிக்கப்பட்ட, அல்லாஹ் மூலமாக உங்களுக்கு ஒப்பிக்கப்பட்டது, அல்லாஹ் மூலமாக உங்களுக்கு கட்டளையாக இதைத்தான் செய்யணும், இதைத்தான் செய்யணும் என்று அல்லாஹ் மூலமாக இப்ராஹிம் நபிக்கு, அல்லாஹ்விடமிருந்து இப்ராஹிம் நபிக்கு டிக்டேட் பண்ணப்பட்ட மார்க்கம்தான் இந்த மில்லா. இப்போது சுன்னிக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, ஷியாக்கள் ஃபாலோ பண்ணுறாங்க, அது அவங்களுடைய இமாம்கள் சொல்லப்பட்ட மில்லா, அவங்களோட மார்க்கம். ஆனால் நாம் பின்பற்றணும் மில்லத்த இப்ராஹிம். ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் கொடுத்தது மில்லத்த இப்ராஹிம். இப்போ இந்த ஒரு வார்த்தை போதும் இந்த ஹதீஸ்களை எல்லாம் தூக்கி குப்பையில் வீசுறதுக்கு. இந்த மில்லா அப்படின்னு சொன்னால் மார்க்கம், ஆனால் அது தீன் அல்ல. இந்த தீனுக்கும் மில்லாக்கும் இருக்கிற வேறுபாடு என்றால் சின்ன வேறுபாடு தான், அவ்வளோ பெரிய வேறுபாடு இல்லை. தீன் என்றால் மார்க்கம் என்று நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, ஆனால் தீன் என்றால் மார்க்கம் அல்ல. தீன்னு சொன்னால் ஜட்ஜ்மெண்ட் ஒப்ளிகேஷன் சிஸ்டம். இப்போ ஜட்ஜ்மெண்ட் என்னென்ன, தீர்ப்பு, அதாவது உங்களுக்கு சட்ட திட்டங்களை எடுத்து உரைத்து அதை ஒரு மெத்தட் படி ஃபாலோ பண்ணுறதுக்கு தந்திருக்கிறது தான் தீன். இந்த மில்லத் என்பது கலாச்சார மரபுகளின் தொகுப்பு அல்ல. இது சமூகத்திற்காக இறைவனால் தெளிவாக ஆணையிடப்பட்டது. டிக்டேட்டட், ஆணையிடப்பட்ட, தெளிவாக ஒவ்வொன்றையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தெளிவாக ஆணையிடப்பட்டது தான் ஒரு பாதை. இப்போ இந்த மில்லத் என்பது சும்மா இந்த காலங்காலமாக தொண்டு தொட்டு பின்பற்றப்பட்டு வந்ததல்ல. இந்த புகாரி இதை சொல்லியிருக்கிறாரு, அவர் அவரை சொல்லியிருக்கிறாரு, இது இவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த இந்துக்கள் எல்லாம் இப்படி தான் செய்யணும், குருமார்கள்ட்ட பற்றி கேட்பாங்க. அதே மாதிரி முஸ்லீம்கள் எல்லாம் அவங்களோட ஹசரத்துமார்கிட்டையும் உலமாமார்கிட்டையும் அந்த முஃப்திமார்கள்கிட்டையும் எல்லா விளக்குமார்கள்கிட்டையும் கேட்பாங்க. அந்த அது அல்ல. மில்லா என்பது தெளிவாக இறைவனால் சமூகத்திற்கு தெளிவாக கட்டளை ஆணையிடப்பட்ட, திட்ட தெளிவாக ஆணையிடப்பட்ட ஒரு கிளியரான பாதை. அதுதான் மார்க்கம். மார்க்கம் சொல்லப்போக்கலையே தமிழில் வந்தாச்சு, அழகான வார்த்தை அது. இப்போது இந்த தீனன்னு சொன்னால் மார்க்கம் இல்லை. தீனன்னு சொன்னால் அது சில வரைகரைகளுக்கு உட்பட்ட ஒரு நெறி, அப்படித்தான் சொல்லணும். அதை நாங்கள் வேறொரு காலத்தில் பார்ப்போம், தீன் என்றால் என்னன்னு சொல்லி போட்டு. இப்போ நாங்கள் பார்க்க வேண்டியது மார்க்கம். அதுவும் இப்ராஹிமின் மார்க்கம். அது இறைவனால் தெளிவாக கட்டளையை எழுதி, கட்டளையை பின்பற்ற இறைவனால்
வழி வகுத்து கொடுக்கப்பட்டது தான் இந்த மில்லத்தை இப்ராஹிமுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறது. பார்த்தீங்களா, இந்த சின்ன வார்த்தைக்கு உள்ளால எவ்வளோ மீனிங் இருக்கிறது. இந்த அடுத்த வார்த்தை ஹனீஃபன். இந்த ரெண்டாவது வார்த்தை வந்து வெரி இம்பார்ட்டன்ட். ஹனீஃபன் இந்த வார்த்தையை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கொண்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு குர்ஆனின் பெரும்பான்மையான பகுதி உங்களுக்கு தெரியும். அவ்வளோதான். இது முக்கியமான ஒரு வார்த்தை. ஹனீஃபன் மிக முக்கியமான வார்த்தை. இந்த வார்த்தை சொல்லும் வந்து எப்படின்னு கேட்டால், இப்ராஹிம் நபி அந்த மார்க்கத்தை, மில்லா என சொல்லக்கூடிய அந்த மார்க்கத்தை அல்லாஹ்வால் இடப்பட்டு தெளிவுபடுத்தி இப்ராஹிமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மார்க்கத்தை எப்படி இப்ராஹிம் பின்பற்றினார்னு சொல்லக்கூடியதுதான் இந்த ஹனீஃபன் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த ஹனீஃபன் என்று சொன்னால் நேர்மையானவர் அப்படின்ட்டு டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கும். அப்படி இல்லாட்டி உண்மையிலேயே ஓர் இறைவனை மாத்திரம் பின்பற்றுபவர் என்று சொல்லப்பட்டிருக்கு. சரிதான், அதுவும் ஓர் இறை கொள்கையை வைத்திருப்பது தான் ஹனீஃபன் என்றும் அர்த்தம். ஆனால் அதுக்கு பின்னாடி நிறைய இந்த உண்மையான அர்த்தம் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இது இந்த வேர் சொல் ஹ நூன் ஃப ஹே நூன் ஃபே என்னான்னு கேட்டால் சாயுதல் என்ற அர்த்தம். சாயுதல்னு சொன்னால் ஒரு பக்கத்துக்கு சாகிறது. அது எந்த இப்போது இந்த ஹனீஃபன் சொல்கிறவர் அப்படின்னு கேட்டேன் இருக்கணும். ஹனீஃபன் என்று சொன்னால் உண்மையாக ஹனீஃபன் என்று சொன்னால் உண்மையின் பால் சாயணும். உண்மையின் பால் சாயவும் பொய்யின் பால் விலகியும் நிற்கணும். உண்மையின் பால் மாத்திரம் சாய்ந்தால் மட்டும் போதாது. நீங்கள் உண்மையின் பால் சாய்ந்து விட்டு பொய்யை நீங்கள் நிராகரிக்கவில்லை என்றால் நீங்கள் பொய்யை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று அர்த்தம். வழங்கினா அப்போது அது ஹனீஃபன் அல்ல. உண்மையின் பால் சாய வேண்டும், பொய்யை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். இதுதான் ஹனீஃபன். இப்போது இந்த ஒரு வார்த்தை போதும் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பின்பற்றுவது எதெல்லாம் பொய் எதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு செக் பண்ணி கொள்றதுக்கு. நீங்கள் ஹனீஃபனா இல்லையா, உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் டெய்லி செக் பண்ண வேண்டியது நீங்கள் ஹனீஃபனா இல்லையா, ஹனீஃபனா இல்லையா, ஹனீஃபனா இல்லையா. முஸ்லிமன் ஹனீஃபன், முஸ்லிமன் ஹனீஃபன். இந்த முஸ்லீமாக இருக்கிறேன்னு சொன்னால் ஹனீஃபனாக இருக்கணும். ஹனீஃபனாக இருந்தால் மாத்திரம்தான் நீங்கள் முஸ்லீம். ஆகையினால நீங்கள் முஸ்லீமா இல்லையா, முஸ்லீமா இது பொய்யா, இது மெய்யா, இது பொய்யா. மெய் என்றால் நீங்கள் ஹனீஃபன், பொய் என்றால் அது முஷ்ரிக்கின். அதுக்கு வரும். அதாவது முக்கியமான காலங்களில் சமூகங்கள் வழி கேட்டில் போகும் பொழுது அதை அறிந்து அதை விட்டு விலகி இருப்பது ஹனீஃபன். எதெல்லாம் பொய்யென்று உங்களுக்கு தெரிகிறதோ அதை விட்டு விலகி இருப்பது ஹனீஃபன். இந்த கடவுள்கள் நிறைய இருப்பது, கடவுள்கள் எல்லாம் இதெல்லாம் கடவுள், அது கடவுள், இது கடவுள்னு சொல்லி கொண்டிருந்தாலும் அது ஹனீஃபன் அல்ல. அதை ஏற்பதும் ஹனீஃபன் அல்ல. வமா கான மினல் முஷ்ரிக்கீன், அவர் முஷ்ரிக்குகளில் ஒருவராக இருக்கவில்லை. வமா கான மினல் முஷ்ரிக்கீன். இப்போது இதில் எத்தனை பேருக்கு இதை சொல்லிடும், நான் முஷ்ரிக் இல்லை அப்படின்ட்டு எத்தனை பேருக்கு சொல்லிடும். சொல்கிறதுக்கு முயற்சி செய்வீங்க. ஆனால் இணைய மாதிரி ஒரு ஆள்கிட்ட இங்கே சேர்ந்தீங்கன்னு சொன்னால் நான் முஷ்ரிக் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நானே அதை செக் பண்ணிக்கொள்வேன் உங்கள்கிட்ட இருந்து, நீங்கள் முஷ்ரிக்கா இல்லையாண்டு. ஆனால் கோவிக்க வேணாம், நீங்களும் அதான் செக் பண்ணணும். நான் முஷ்ரிக்கா இல்லையா அப்படின்றத நீங்கள் தான் உங்களுக்கு கேள்வி கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளணும். நான் அதுக்கு உங்களுக்கு லிஸ்ட்டை தரேன். கொஞ்சம் வரும் காலங்களில் இதை பற்றி தான் நாங்கள் பேச போகிறோம். ஒவ்வொரு குர்ஆனில் இருக்கிற வார்த்தை எல்லாமே இதுகளை பற்றி தான், குர்ஆனில் இருக்கிற கதைகளும் இதுகளை பற்றி தான். இந்த 3 வார்த்தையின் மூணு இந்த முக்கியமான வார்த்தையின்படி தான் முழு குர்ஆனிலையும் அல்லாஹ் எங்களுக்கு தெளிவுபடுத்துகிறான். இந்த முஷ்ரிக் அல் முஷ்ரிக்னு சொன்னால் இறைவனுக்கு எதிராக, அதாவது பல கடவுள்களை, இந்த நிறைய கடவுள்களை வணங்குவது முஷ்ரிக்குன்னு சொல்லி போட்டு நிறைய பேர் தெரிஞ்சு வச்சுக்கிறது. ஆனால் அதுக்கு மேலே இதோட ரூட் லெட்டர், இந்த வேர் எழுத்து ஷ ர க, இதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால்
டு ஷேர், பங்கு கொடுப்பது. அதாவது நீங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறது வேறு, நீங்கள் அல்லாவுக்கு இணை கற்பிப்பது, டு ஷேர் அல்லது இணை கற்பிப்பது, அல்லாக்கு பொஞ்சாதி இருக்குது, புல்லோடு இருக்குதுன்னு சொல்கிறதெல்லாம் வந்து இந்த ஷிர்க்குக்கு சேரும். ஆனால் அதுக்கும் மேலே எவை எல்லாத்தையும் நீங்கள் கண்மூடித்தனமாக நம்புகிறீர்களோ அவை எல்லாமே பொய் என்றால் ஷிர்க்கு ஒன்று. இப்போ அதை நாங்கள் பார்க்க போகிறோம். இப்போ இந்த வசனத்தில் அல்லாஹ் வந்து இப்ராஹிம் நபி வந்து இந்த ஹனீஃபன் சொல்லி போட்டு சொல்கிறாரு. ஆனால் அவர் முஷ்ரிக்கு இல்லை, பொய்க்கு சாய்ந்தவராக இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறார். அப்படி சொன்னால் 100க்கு 100% முற்று முழுதாக முழு மனதுடன் அல்லாஹ் அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவை மாத்திரம்தான் சார்ந்தவராக இருந்தார். இதில் அல்லாஹ் வமாகான மினல் முஷ்ரிக்கீன், அவர் முஷ்ரிக்குகளில் ஒருத்தராக இருக்கவில்லை அப்படின்னு சொன்னால், ஹனீஃபனாக இருக்கணும்னு சொன்னால், உண்மையின் பால் இருக்கணும்னு சொன்னால், பொய்மையின் பால் இருப்பதை தவிர்க்க வேண்டும், அதை நிராகரிக்க வேண்டும். ஆகையினால 100க்கு 100% இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாவின் பால் மாத்திரம்தான் சாய்ந்தவராக இருந்தார். பொய்மையை தவிர்த்து அதை விலக்கி அதன் பால் இல்லாமல் அதை நிராகரித்தவராக இருந்தார். அதுதான் அர்த்தம். முஷ்ரிக் என்றால் என்னன்னு கேட்டால், அல்லாஹ்க்கு மாத்திரம் இருக்கும் தன்மைகள் இருக்குதானே, அல்லாஹ்க்கு மாத்திரம் இருக்கக்கூடிய தன்மைகளை எடுத்து அதை மற்றவர்களுக்கு பங்கு போட்டு கொடுப்பது. அல்லாஹ்வோட கட்டளைகள், அல்லாஹ்வோட சட்டதிட்டங்கள், அல்லாஹ் மாத்திரம்தான் சட்டதிட்டங்களை சொல்லணும். இந்த அல்லாஹ்வோட வழிகாட்டுதல், அல்லாஹ் தான் வழிகாட்டணும், அல்லாஹ் வழிகாட்டுவான், ரசூலுல்லாஹ் வழிகாட்டுவார் அப்படின்னு சொன்னால் அது ஷிர்க். அதே மாதிரி அல்லாஹ்வோட இந்த அத்தாரிட்டி, அவன் ஆளுமை, அதை எடுத்து நாங்கள் மற்றவர்களுக்கு பிரித்து கொடுக்குறோம். சொல்லுவோமே, உங்களோட உலமாக்கள் இப்படி சொல்கிறாங்க, உங்களோட இமாம்கள் இப்படி சொல்கிறாங்க, இந்த இமாம் இப்படி தான் செய்யணும்னு சொல்லிக்கிறாரு, அதில் குர்ஆன் மூலமாகவோ குர்ஆனில் இல்லையோ அல்லாஹ் சொல்லில்லைன்னு சொன்னால் அது நாங்கள் தூக்கி இருக்கணும், அதை நாம் பின்பற்றினோம் என்று ஆனால் அது ஷிர்க். நபியோட அல்லாஹ்வோட தன்மையை ஷேர் பண்ணுவது, அல்லது இமாம்களோட ஷேர் பண்ணுவது, இல்லாட்டி உலமாக்களோட ஷேர் பண்ணுவது, முஃப்திமார்களோட ஷேர் பண்ணுவது, இந்த ஹதரத்துமார்களோட ஷேர் பண்ணுவது, அப்படி இல்லாட்டி நாங்கள் காலங்காலமாக தொட்டு நாங்கள் பின்பற்றி வருகிறோமே அப்படின்னு சொல்லி போட்டு ஷேர் பண்ணுறது, அப்படி இல்லாட்டி அவுலியாக்களோட ஷேர் பண்ணுறது, அல்லாஹ்வோட தன்மையை அவங்களுக்கு கொடுக்குறது. இந்த அல்லாஹ்க்கு பிள்ளை இல்லை, பிள்ளை இருக்குதுன்னு சொல்கிற நம்புறது, இல்லாட்டி அல்லாஹ்க்கு ஒய்ஃப் இருக்குன்னு நம்புறது, இல்லாட்டி அல்லாஹ்க்கு வீடு இருக்குன்னு நம்புறது, அல்லாஹ்க்கு இந்த அல்லாஹ் மனிதர்களை போல் வாழ்கிறான் என்று நம்புறது, இதெல்லாம் ஷிர்க்குன்னு சொல்லி போட்டு எல்லாருக்குமே தெரியும். இதையெல்லாம் தாண்டி அல்லாஹ்க்கு பல கடவுள், மற்ற இன்னொரு கடவுளுக்கு அதெல்லாம் தாண்டி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் ஷிர்க்காக இருக்குது. இது சைத்தான் அப்படியே மெதுவாக ஊடுருவி அப்படி உள்ளுக்கு வச்சிருக்கிறான். எங்களை கண்மூடித்தனமாக முட்டாளாக்கி எங்களை நரகத்துக்கு அனுப்புறதுக்காக வேண்டி அவன் செஞ்சு வச்சிருக்கிறேன். இதை நாங்கள் தெரிஞ்சு இந்த வார்த்தையை படித்தோம்னு சொன்னால், இந்த வசனத்தை நாங்கள் சரியாக தெரிஞ்சு படித்தோம்னு சொன்னால், எங்களுக்கு இதில் எது கூடாது எது கூடும் என்று தெரியும். இப்போ இதில் அடுத்து வந்து தண்டை நிச்சய பின்பற்றுறது. அல்லாஹ் ஒன்று குர்ஆனில் சொல்லிடுறான், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிடுறான், பண்டிகை சாப்பிடப்படாத, பரவாயில்லை, ஹராம்னு சொல்லிக்கிறான், இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சாப்பிட்றது, அது நிச்சய பின்பற்றுறது. அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த உலமாக்கள் சொல்கிறாங்க, இந்த தங்கம் போடுவது ஹராம், சில்க்கு போடுவது ஹராம், அது அவங்களோட நிச்சயம், அதை பின்பற்றுறதும் ஹராம். தங்கம் ஹராமாக்கல் அல்ல, சில்கை ஹராமாக்கல், அதில் நாங்கள் பிறகு பார்ப்போம். அடுத்தது கண்மூடித்தனமாக இந்த சயின்டிஸ்ட்டுக்களை பின்பற்றுறது. அக்கா சொல்லுவாங்க, இந்த சயின்ஸ்லேயே சொல்லியிருக்குது பாருங்கள், சயின்ஸ்லேயே வருகுது, ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்குது, இந்த
குர்ஆனில் சொல்லிக்கிறதெல்லாம் சயின்ஸ்லேயே ப்ரூஃப் பண்ணப்பட்டிருக்கு. என்னமோ சயின்டிஸ்டெல்லாம் வந்து கடவுள்கள் இறைவன் மாதிரி. அப்போ இறைவனாக கேட்டீங்க, அதுவும் ஷிர்க்கு. இதெல்லாம் நாங்கள் பார்ப்போம். இப்போ இதில் நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் தரேன். சைத்தான் புகாரி, அவன் தான் பெரிய சைத்தான் புகாரி. அவன் சொல்கிறான் அவனோட புஸ்தகத்தில், புகாரியில், ஷஹீஹ் புகாரியில் 6098 6098 அந்த இதில் வருகுது. குத்துபாவில் நீங்கள் டெய்லி நீங்கள் குத்துபா தொலை இந்த வெள்ளிக்கிழமை குத்துபா தொலை போக்குள்ளைக்கு உங்களுக்கு இதை சொல்லுவாங்க குத்துபாவில். இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், பெரும்பான்மையானவர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்ன அஹ்சனல் ஹதீஸி கிதாபுல்லா, உண்மையிலேயே சிறந்த ஹதீஸ் வந்து அல்லாவின் புத்தகம். உண்மையிலேயே மிகச்சிறந்த ஹதீஸ் வந்து அல்லாவின் புத்தகம். இது உண்மையா? உண்மை. அல்லாவே குர்ஆனில் சொல்கிறான், அல்லாடையதான் அஹ்சனல் ஹதீஸ். அதுக்கு பிறகு அஹ்சனல் ஹதியு முஹம்மத், மேலும் வழிகாட்டுதலில் மிகவும் அருமையான மிகவும் மேன்மையான வழிகாட்டுதல் முஹம்மதின் வழிகாட்டுதல். இது உண்மையா? இல்லை, பொய். அல்லாதான் உங்களைய வழிகாட்டணும். அதுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். குல் கூறுவீராக, இன்ன ஹுதல்லாஹி ஹுவல் ஹுதா, அல்லாவின் வழிகாட்டுதலே சரியான உண்மையான ஒரே ஒரு வழிகாட்டுதல். தமிழில் அதுக்கு சரியாக எடுத்து சொல்கிறது கொஞ்சம் கஷ்டம். கூறுவீராக, உண்மையிலேயே நிச்சயமாக அல்லாவின் வழிகாட்டுதல், நேர் வழிகாட்டுதல் தான் வழிகாட்டுதல். அதான் அர்த்தம். மீனிங் அது மட்டும்தான் வழி. வேறு ஒரு வழிகாட்டுதலும் இல்லைங்க. உங்களுக்கு இருக்கிறது அல்லாட வழிகாட்டுதல் மட்டும்தான். இப்போ நீங்கள் முகம்மது இது உங்களுக்கு வழிகாட்டுறாருன்னு சொன்னால், பெஸ்ட் ஆஃப் கைடன்ஸ் இஸ் ஃப்ரம் முஹம்மதுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால் ஷிர்க். இது சூரா 2:120, சூரா பக்ராவில் 120வது வசனம். செக் பண்ணி கொள்ளுங்கள். ஆனால் இதைத்தான் நான் சொல்கிறது குப்பை. இது வந்து இதுக்கு நாங்கள் தமிழில் ஒரு பேரை கொடுப்போம். இப்போ இங்கிலீஷில் வந்து புல்ஷிட் நான் பேர் வச்சிருக்கிறேன். இப்போ தமிழில் நாங்கள் ஒரு பேர் கொடுப்போம், பிழுக்கைன்னு பேர் வைப்போம். அதுக்கும் ஷிட் தானே, பிழுக்கை, பிழுக்கை தான் இது. அப்படின்னு சொன்னால் உண்மையை கொஞ்சமும் பொய்யை நிறையவும் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு தர்றது தான் இந்த பிழுக்கை. இந்த ஹதீஸ் வந்து பிழுக்கை ஹதீஸ் என்று கேட்டார். இந்த நிறைய இந்த பொய் இல்லை என்றால் சொன்னாலும் கூட ஒரு சின்ன உண்மையும் பெரிய பொய்யும் அதோடு சேர்த்து ஷிர்க்கு வேற. அதனால் இது பிழுக்கை. இப்போ மாடர்ன் இதை பார்ப்போம். இந்த சயின்டிஸ்ட் மாதிரி வலிக்கிறாங்க தானே, அவங்க சொல்கிறாங்களே வந்து இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுலேயும் இந்த நாசா சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், உலகம் உருண்டை, உலகம் சுற்றி கொண்டிருக்குது அப்படின்ட்டு. இப்போது இதை நிறைய நம்புகிறாங்க. உலகம் ஒரு முட்டை மாதிரி அப்படின்னு சொல்லி போட்டு நிறைய இந்த உலமாக்கள் எல்லாம் உலகம் ஒரு முட்டை என்று உலமாக்களே ஆர்கியூ பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. முட்டைண்டா பொறிச்சு சாப்பிட்டு போட, நீ முட்டைக்கு மேலே நிற்கிறேன்னு சொன்னால் பொறிச்சு சாப்பிட்டு போட மடையா. ஆனால் இந்த சயின்டிஸ்ட் சொல்கிறாங்கன்னு சொல்லி போட்டு கண்மூடித்தனமாக நாங்கள் நம்புறேன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இந்த உலகம் ஒரு பால் மாதிரி, முட்டை மாதிரி 1000 மைல் ஸ்பீடில், 1000 மைல் வேகத்தில் சுற்றி கொண்டிருக்கு தன்னைத்தானே. அது தன்னைத்தானே 1000 மைல் ஸ்பீடில் சுற்றியும் உங்களுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக சுற்றுன்றது விளங்குதே இல்லை இல்லையா? அது மூவாவது விளங்குதே இல்லை. அது தன்னைத்தானே 1000 மைல் ஸ்பீடில் சுற்றி கொண்டு இந்த பூமி சூரியனை 66,000 மைல் ஸ்பீடில் சுற்றி வருது. 66,000 மைல் ஸ்பீடில், கிட்டத்தட்ட 66,000 மைல் ஸ்பீடில் பூமி சூரியனை வலம் வருது.
66,000 மைல்ண்டா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடுன்னு சொல்லிட்டு. ஆனால் உங்களுக்கு விளங்குது இல்லை இல்லையா? எங்களுக்கு விளங்குதே இல்லை. வி கேனாட் ஃபீல் இட். விளங்குது இல்லை. இப்போது இந்த சூரிய குடும்பம் இருக்குதே, சூரிய குடும்பம், சூரியன், சந்திரன், அது இது இந்த ஹோல் ஜூபிட்டர், மாஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சூரிய குடும்பம் அவங்க சொல்கிறது. இந்த சூரிய குடும்பம் அப்படியே இந்த சோலார் சிஸ்டம் அப்படியே வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால் கிட்டத்தட்ட 5,00,000 மைல்ஸ் ஸ்பீடில் 5,00,000 மைல் ஸ்பீடில் வேகத்தில் அந்த கேலக்சிக்குள்ளால் வலம் வருது. 5,00,000 500,000 மைல்ஸ் பர் ஹவர் ஸ்பீடில் போகுது. எங்களுக்கு விளங்குதே இல்லை இல்லையா? மூவாகிறது விளங்குதே இல்லை. நீங்கள் தண்ணியை வைங்க டேபிளில், விளங்குதே இல்லை. இப்போ இந்த கேலக்சின்னு சொன்னால் சூரிய குடும்பம் அது மாதிரி ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் இருக்கிறான். ஆயிரக்கணக்கில் மில்லியன் கணக்கான இந்த ட்ரில்லியன் கணக்கான குடும்பங்கள் இருக்கிறான் இந்த மில்கி வேல. இப்போ இந்த கேலக்சி அப்படியே கிட்டத்தட்ட 1 மில்லியன் ஸ்பீடில் அப்படின்னு சொன்னால் 10,00,000 மைல்ஸ் பர் ஹவரில் இந்த யூனிவர்ஸில் வைத்து கொண்டிருக்கிறான். விளங்குதே இல்லை இல்லையா? அப்போது 5,00,000 மைல்ஸில் போக்களையும் உங்களுக்கு விளங்குது இல்லை. 1 மில்லியன் மைல்ஸில் போக்களைக்கும் 10,00,000 மைல்ஸில் போக்களைக்கும் உங்களுக்கு விளங்குது இல்லை. அப்போது என்னதான் சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் யோசிக்க வேணுமா? நீங்கள் 5 மைல் ஸ்பீடில் பைஸ்கிளில் போனால் உங்களுக்கு விளங்குது இல்லையா நீங்கள் போகிறன்றது. ஆனால் 10,00,000 மைல் ஸ்பீடில் போயும் 1 மில்லியன் மைல்ஸ் பர் ஸ்பீடில் போயும் உங்களுக்கு விளங்குது இல்லை என்று சொன்னால் உங்களை முட்டாளாக்கி கொண்டு வைக்கிறாங்கன்றது உங்களுக்கு விளங்குது இல்லையா? உங்களை முட்டாளாக்குறதுக்கு அவங்க வச்சிருக்கிறாங்க கண்மூடித்தனமான நம்பிக்கை. இதை உலகம் முழுக்க 100க்கு 90% 99% நம்புகிறாங்க இன்றைக்கு. 90%, 99% நம்புகிறாங்க இன்றைக்கு. இது எவ்வளோ முட்டாள்தனமான நம்பிக்கை. உங்களோட இந்த சென்ஸ், உங்களோட பார்வையிலேயோ உங்களுக்கு ஃபீலிங்லேயோ இந்த ஐம்புலனுக்கு எட்டாத அந்த ஐம்புலனே அப்படி தூக்கி வீசிக்கணும். நீங்கள் அதை குப்பையில் கடைசி போட்டு தான் நீங்கள் இதை பார்க்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. நீங்கள் அதெல்லாம் நம்பாதீங்க, இந்த ஐம்புலனெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் நாங்கள் சொல்கிறத நம்புங்க. அவங்களை கடவுளாக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம். நீங்கள் இதை நம்பினீங்கன்னு சொன்னால் உலகம் ஒரு முட்டை, அது சுற்றுதோ 10 மில்லியன் ஸ்பீடில் போகுது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னு சொன்னால் நீங்கள் சொல்கிறது என்னன்னு கேட்டால் உங்களோட சயின்டிஸ்டெல்லாம் வந்து உங்களின் கடவுள் ஷிர்க்கு. இதில் எப்படி நீங்கள் ஹனீஃபன் ஆகுவீங்க? குத்துபா போனோன்னே, குத்துபா தொழுகிறதுக்கு போனோன்னே நீங்கள் அங்கே ஹனீஃபன் போயிட்டுது, சரியா? ஷிர்க்கு வச்சுட்டீங்க, முஷ்ரிக்கா ஆயிட்டீங்க. இப்போ இங்கே வந்து இதை நீங்கள் இது பண்ணிங்கண்டா, இந்த சயின்டிஸ்ட்டுக்களை நம்பினீங்கண்டா கண்மூடித்தனமாக, ஹனீஃபனாக நீங்கள் எப்படி இருப்பீங்க? பொய்யை நம்புறதுனால ஹனீஃபன் இல்லை, நீங்கள் முஸ்லிமா முஷ்ரிக்கா, ஷிர்க்கு வச்சுட்டீங்க, முஸ்லீம் கிடையாது தான் அர்த்தம். இப்போ இந்த ஒவ்வொரு பிரபலமான முஃப்திமார்களும் உலமாக்களும் ஹசரத்துமார்களும் ஹாஃபீஸுமார்களும் எல்லா விளக்குமார்களும் எல்லா தரித்திரம் பிடிச்ச மூதேவிகளும் சொல்கிறது என்னன்னு கேட்டால், ஜின் உங்களை பிடிக்கும், எது ஹராம் எது ஹலால் என்று அவங்க சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கண்ணூர் வரும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சூனியம் உண்மை என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரியான நிறைய இருக்குது, நிறைய முட்டாள்தனமான கண்மூடித்தனமான மூட நம்பிக்கை, இந்த ஆட்டுப்புழுக்கை எல்லாம் இன்னமும் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க. இவனுகளெல்லாம் அயோக்கியர்கள். இவர்களை நீங்கள் பின்பற்றினீர்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் மூதேவிகளாகத்தான் போவீங்க.
இவர்கள் மூதேவிகளை உருவாக்க வந்திருக்கும் அயோக்கியர்கள் இந்த உலமாக்கள். இவனோட உலமாக்களை ஹதரத்துமார்களை எல்லாம் பின்பற்றத்தை விட்டுருங்க. என்னைட்டெல்லாம் வந்தானுங்கன்னா செருப்பலை அடிச்சனுப்புவேன், அவ்வளோதான். அதனால் நீங்கள் இவர்களை எல்லாம் கண்மூடித்தனமாக நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நீங்கள் ஹனீஃபன் கிடையாது, நீங்கள் முஷ்ரிக்குத்தான், ஷிர்க்கு வைக்கிறீங்கன்னு அர்த்தம். இது நான் உங்களுக்கு வர்ற காலங்களில் இந்த ஜின்களை பற்றி, இந்த சூனியத்தை பற்றி இதெல்லாம் நான் வர்ற காலங்களில் வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோவிலேயே எல்லாத்தையும் போட இயலாது, அவர் கணக்காகிடும். இந்த விஷயங்களை எல்லாம் எல்லா விஷயத்தும் உண்மையாக பொய்யான்னு சொல்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நிறைய கேள்வி கேட்டார். அவர் ஒட்டு லேசான ஆள் அல்ல. அவர் இந்த கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடிய ஒரு ஆள் உண்டல்ல அவர். அதனால தான் ரசூலுல்லாஹ்க்கு அல்லாஹ் இப்ராஹிமே பாருங்கன்னு சொன்னான். பாருங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் அவர்கிட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் அவர் 1000 கேள்வி கேட்பார். நாங்களும் அப்படி தான் இருக்கணும். என்று கேட்டால் நாங்கள் அவரின் வழியை பின்பற்றவர்கள். நாங்கள் இந்த குர்ஆனை மாத்திரம் பின்பற்றுவோம் சொல்லுறவங்க நாங்கள் அவரின் வழியை பின்பற்றவர்கள். இத்தபியோ மில்லத்த இப்ராஹிம். தெரியும் தானே சொன்னது, நினைவைக்கு தானே. இப்போது அல்லாவின் பக்கம் மாத்திரம் தான் சாய வேண்டும். அல்லாஹ் தான் உண்மை. அல்லாஹு ஹக்குன், உண்மையின் பால் சாய்வது. அல்லாஹ் மாத்திரம்தான் உண்மை என்றால் அல்லாவின் பக்கம் சாய்வதே ஹனீஃபன், பொய்களை நிராகரித்து உண்மையின் பால் மாத்திரம் சாய வேண்டும். நான் இப்போ இதை முடிச்சுக்கொள்கிறேன். இது ஏன் எங்களுக்கு இந்த ஆயா வந்து, இந்த வசனம் வந்து, இந்த குர்ஆனின் வசனம் வந்து மிக மிக முக்கியம் அப்படின்னு கேட்டால், இது வந்து நாங்கள் முஸ்லீமா இல்லையா என்று சொல்லக்கூடியது. யார் முஸ்லீம் யார் மூதேவி என்று திட்ட தெளிவாக சொல்லக்கூடியது. செக் பண்ண, நாம் யார் என்று செக் பண்ணக்கூடிய தன்மை கொண்டதிருப்பதால் இது ஆகவும் மிகவும் முக்கியமானது. ஸோ இது வந்து உங்களோட ஐடென்டிட்டி, நீங்கள் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சூறா, ஒரு வசனம். இதை நல்லா படித்து இதை நல்லா மனசுக்கு எடுத்து நீங்கள் யாருன்றதை டெய்லி நீங்கள் கேட்கக்கூடியவர்களாக இருக்கணும். ஒருத்தர் ஒரு விஷயத்தை சொன்னார்னு சொன்னால் அது உண்மையா பொய்யா என்பதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும். இப்போ நான் நினைக்கிற மாதிரிக்கு ரசூலுல்லாஹ்வோட காலத்திற்கும் விட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் காலத்தையும் விட கூடுதலாக ஷிர்க் இருக்குது. அப்படின்னு கேட்டால் பொய்கள் நிறைஞ்சிருக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் பொய். எங்கே இந்த ஒரு வாட்ஸ்அப் பார்க்க இயலாது, ஒரு ஃபேஸ்புக் பார்க்க இயலாது, ஒரு ட்விட்டர் பார்க்க இயலாது, எல்லாத்துலேயுமே பொய் 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 பொய். வெளியில் ரோட்டில் போனால் பொய், இந்த இந்த எல்லா இடத்துலையுமே பொய். ஆக நீங்கள் பொய்யை நிராகரிக்க வேண்டும், மெய்யின் பால் மாத்திரம் சாய வேண்டும். பொய்யை நிராகரிக்காமல் மெய்யின் பால் மாத்திரம் இருந்தால் மட்டும் போதாது. ஆகையினால இது ஆகவும் முக்கியமானது. ஸோ முஸ்லீம்னு சொல்கிறது வந்து சாதாரணமாக இந்த நான் வந்து அல்லாவை நம்பிட்டேன், அல்லாவை மாத்திரம்தான் நம்புறேன், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு மௌத்தா போனால் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நம்புறது முஸ்லீம் அல்ல. முஸ்லீம்னு சொல்கிறது டெய்லி உங்களோட ஆக்டிவிட்டி. அது நீங்கள் டெய்லி உங்களை சூஸ் பண்ணி அறிவுபூர்வமாக உங்களுக்கும் ஒரு நாட்காலிக்கும் உங்களுக்கும் ஒரு ஸ்பஞ்சுக்கும், டிஷ்ஷெல்லாம் க்ளீன் பண்ணுவீங்களே ஸ்பஞ்சு, அதுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டால் யோசிக்கும் தன்மை. உங்களுக்கும் குரங்குக்கும் உங்களுக்கும் பன்னிக்கும் உங்களுக்கும் நாய்க்கும் உள்ள வேறுபாடு எது என்றால் சிந்திக்கக்கூடிய தன்மை. அவைகளுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை கிடையாது, உங்களுக்கு சிந்திக்கக்கூடிய தன்மை உள்ளது. அவைகள் வந்து அவைகளின் இன்ஸ்டிங்க்ட், இந்த உதிர்ப்பை வைத்துத்தான் அதெல்லாம் போகுது, வாழுது. நீங்கள் அப்படி அல்ல, நீங்களும் நானும் எல்லாரும் அப்படி அல்ல. சிந்தித்து எங்களோட இந்த அறிவை வளர்ப்பது தான் மனிதன். ஆதம்னு சொன்னால் கேள்வி கேட்கக்கூடியவன், யோசிக்கக்கூடியவன், சிந்திக்கக்கூடியவன், லாஜிக்கலாக இதுகளாக சிந்திக்கக்கூடியவன் தான் ஆதம்.
அந்த ஆதமின் மகனான நாம், மகன்களாகவும் மகள்களாகவுமான நாம் சிந்தித்து ஆராய்ச்சி செய்து எது உண்மை எது பொய் என்று அறிந்து அதை பின்பற்ற வேண்டும். அதுதான் ஹனீஃபன், அதுதான் முஸ்லிம். இதை சொல்லிவிட்டு கனகாலமாக உங்களை எல்லாம் பார்க்க இல்லை, என்னை மன்னிச்சு கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் வருங்காலங்களில் நிறைய நான் வீடியோஸ் போடுறதுக்கு பார்க்குறேன். இதில் இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை நான் சொல்லிக்க மாட்டேன். இங்கிலீஷில் சொன்ன அளவுக்கு தமிழில் சொல்லியிருப்பேனான்றது தெரியாது. என்று கேட்டால் இங்கிலீஷில் இருந்து உங்களுக்கு தமிழில் மொழிபெயர்த்து நான் சொல்கிறேன். தமிழில் சொல்லப்போலைக்கு நிறைய வார்த்தைகள் எல்லாம் எனக்கு பிழையாவது. பிழைகள் இருந்தால் மன்னிக்கவும். உங்களை விட்டு பிள்ளையாக நினச்சி மன்னிச்சிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.